ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 7 பாருங்களேன். இது ஏன் நம்ம கண்டினியூஸாக செய்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மாடல், புரியுதா? இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. நம்ம கணக்கை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பாருங்கள், 7வது சம பாருங்கள். ஆன் 1st April 2018, Subha started her business with the capital of rupees 1,20,000. She did not maintain ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் இன் அக்கௌண்ட்ஸ். பார்த்தீங்களா, சி டிட் நாட், அவங்க முறையாக அதை கணக்கை பராமரிக்கவில்லை. அதனால் ஃபாலோவிங் இன் அ பர்டிகுலர் ஆர் அவைலபிள் ஃப்ரம் ஹேர் புக்ஸ் அஸ் ஆன் 31st 3, 2019. இங்கே டேட் கொடுத்துருக்காங்க 31 டேட் என்ன கொடுத்துருக்காங்க, 31st 3, 2019. புரியுதா? 2019 கணக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் ரோ 2 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம், புரியுதா? பேங்க் ஓடின்னு கொடுத்துருக்கேன். இது பேர் வந்து என்ன அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து டெட்டார் எவ்வளோ இருக்குது, ஒரு 1,80,000 இருக்குது. அடுத்து பில்ஸ் ரிசிவபிள் ஒரு 70,000, கம்ப்யூட்டர் ருபீஸ் ஒரு 30,000, மெஷினரி ருபீஸ் ஒரு 3 lakhs, அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட் ருபீஸ் 1,60,000, அண்ட் கிரெடிட்டார் ருபீஸ் 90,000, அண்ட் பில்ஸ் பேயபிள் ருபீஸ் ஒரு 2,40,000, கேஷ் இன் ஹேண்ட் ருபீஸ் ஒரு 60,000. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கீழே இருக்கும். என்ன இருக்கும் பாருங்கள். டூரிங் த இயர் ஷி வித்ட்ரூ ருபீஸ் 30,000 ஃபார் ஹர் இன் அ பர்சனல் யூஸ். புரியுதா? அவளுடைய சொந்த பயனுக்காக வேண்டி ஒரு 30,000 எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் சி இன்ட்ரடியூஸ்ட் இன் அ ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 40,000. பார்த்தீங்களா, இன்ட்ரடியூஸ்ட் இன் அ ஃபர்தர் கேபிட்டல் எவ்வளவு, ஒரு 40,000 வேறு இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. டூரிங் த இயர் கால்குலேட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதான் கணக்கு. ப்ராஃபிட் ஆர் லாஸை பற்றி இப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம கணக்குள்ளே வந்துடுவோம். புரியுதா? கணக்கை நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னா கீழே நம்ம எக்ஸசைஸை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்றும் ரொம்ப பெரிய கணக்கில் இல்லை, இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். புரியுதா? பாருங்களேன், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நாம் கரண்ட் அக்கௌண்ட்டு மெயின்டைன் பண்ணும்பொழுது, இதுதான் மெயினான பாயிண்ட். கரண்ட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம ஒரு 10,000 இப்போ நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் வந்து இப்போ பேலன்ஸ் நம்மகிட்ட வெறும் 10,000 இருக்குது. நம்ம செக்கை வந்து ஒரு 11,000 நம்ம இட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க, வெளியிட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்மகிட்ட மினிமம் பேலன்ஸ் வெறும் 10,000 தான் இருக்குது. ஆனால் நம்ம வெளியிட்ட செக்கினுடைய வேல்யூ எவ்வளவு, 11,000. அப்போ 10,000 தான் நமக்கு பேலன்ஸே இருக்குது. நாம் வெளியிட்ட செக்கினுடைய வேல்யூ எவ்வளவு, 11,000. அப்போ 11,000 வெளியிடும் போது நமக்கு டெபிசிட்டாக இருக்குது. அமௌண்ட் வந்து என்ன இருக்குது, டெபிசிட்டாக இருக்குது. அப்போ அந்த கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எவ்வளோ செக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்குரிய பணத்தை அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா உடனடியாக கொடுத்துருவாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் பணமே இல்லைனாலும் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நாம் எப்பெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட்டில் பணம் போடுறோமோ அப்போ அந்த 1000 ரூபாய்க்குரிய இன்ட்ரெஸ்ட்டை அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பேங்கர் எடுத்துக்கிடுவாங்க. இது ஒரு அக்ரிமெண்ட். யாராக இருக்கும், அந்த கம்பெனிக்கும் அந்த பேங்கருக்கு உள்ள ஒரு அக்ரிமெண்ட். அப்படி சப்போஸ் ஒரு பணம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிடும். அப்போ வந்து அவர் மேலே என்ன செய்யலாம், நம்ம கேஷ் கொடுக்கலாம். நிறைய பேர் அதெல்லாம் நம்ம அந்த அடுத்த டாபிக், புரியுதா? அதை பற்றி நம்ம போக வேண்டாம். புரியுதா? நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன, வங்கி மேல் வரை பெற்று நாம் வங்கிக்கு மேலே நாம் வச்சிருக்கக்கூடிய பணத்துக்கு மேலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், பற்றா வச்சுட்டோம். புரியுதா? அதனால தான் இது பேர் என்னது, பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்கிறாங்க. அப்போ என்னைக்கு இருந்தால் அந்த பணத்தை நம்ம என்ன செய்யணும், திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இதை நம்ம ஒரு லயபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது டெட்டார்ன்றது நமக்கு ஏற்கனவே நம்ம போன கணக்கில் தான் பார்த்தோம். இது வந்து ஒரு அசட். ஸோ இதை நம்ம அசட் சைடில் கொண்டு வந்துடும். பில்ஸ் ரிசிவபிளோ ஒரு அசட். ஸோ அதையும் நம்ம அசட் சைடில் கொண்டு வரும். கம்ப்யூட்டர் தெரியும் உங்களுக்கு, கம்ப்யூட்டர் எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு அசட். மிஷினரி அதே மாதிரி தான், இதுவும் ஒரு அசட். அப்போ இதையும் என்ன செஞ்சிடும், அசட் சைடில் கொண்டு வந்துடும். அடுத்து ஸ்டாக், உங்களுக்கு தெரியும், ஸ்டாக்கும் நமக்கு என்னது, ஒரு அசட்ன்றது நல்லாவே தெரியும். அதனால இதையும் அசட்னு வச்சுக்கணும். கிரெடிட்டார்ன்றது நாம திருப்பி கொடுக்கணும். அதனால இது என்னது, ஒரு லயபிலிட்டி. ஸோ இதை லயபிலிட்டின்னு வச்சுங்க. பில்ஸ் பேயபிளும் அதே மாதிரி லயபிலிட்டி தான். பில்ஸ் பேயபிள் நமக்கு ஒரு லயபிலிட்டி தான். ஸோ இதை நம்ம லயபிலிட்டி சைடு கொண்டு போயிடணும். இங்கே கேஷ் இருக்குது பார்த்தீங்களா, இது அசட்டு. அதனால் அசட் சைடு கொண்டு வந்துடும். இந்த கணக்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிட்டலே கொடுக்கல. கேபிட்டல் கொடுத்தா தான் நம்ம மொதல் கணக்கில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். அதிலிருந்து நம்ம என்ன செய்வோம், மைனஸ் அடிஷனல் கேபிட்டல்
மைனஸ் பிகினிங் கேபிட்டல் கிடைக்கிறது ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் ஞாபகம் இருக்கா? அப்போ முதல் கணக்கினுடைய அந்த ஃபார்மேட் இப்போ என்ன செய்யணும், இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இங்கே க்ளோசிங் கேபிட்டல் இங்கே இல்லை. நமக்கு என்ன கேபிட்டல் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏப்ரலில் அதனுடைய கேபிட்டல் இந்த சுபா வந்து போட்ட கேபிட்டல் எவ்வளோ இருக்கான், 1,20,000 ரூபா இருக்குது, 1,20,000 இருக்குது. ஆனால் 31/3/2019 பிரகாரம் பார்க்கும்போது அந்த கேபிட்டல் எதுவுமே இல்லை. அதாவது இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக க்ளோசிங் கேபிட்டல் இங்கே இல்லை. அப்போ நீங்கள் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணுமா இல்லையா? அப்போ அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒன்றாம் கணக்கினுடைய ஃபார்மேட் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்குள்ளே நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போயிடலாமா? இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், சுபா. அப்போ மேலே எழுதும்போது சுபாஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் affairs as on எப்போ 31/3/2019 இது மெயினாக நம்ம எழுதியிருக்கணும். அப்போ இது பிரகாரம் நம்ம என்ன செய்கிறோம், அந்த பேலன்ஸ் ஷீட் மாதிரி என்ன செய்யணும், நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம ஃபார்மெட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்மெட் பிரகாரம் இதை என்ன செய்கிறோம், உள்ளே கொண்டு வரோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இதை ரெண்டு சைடை நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு liability side and asset side. இங்கிட்ட நம்ம என்ன செய்கிறோம், liability side, அங்கிட்ட நம்ம அசட்டாக வச்சுக்கலாம். அப்போ liabilities எப்பயும் போல் அமௌண்ட்டு, எப்பயும் போல் அமௌண்ட்டு. இங்கே என்னது, அசட்ஸ், இங்கேயும் சிம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 1 by 1 என்ன செஞ்சலாம், எடுத்து எழுதிடலாம். அப்போ எடுத்து எழுத நமக்கு என்ன கிடைக்கும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சலாமா? சரி, ஏன்னா டேட் பாருங்கள், இந்த டேட்டை வச்சு தான் க்ளோசிங் கேபிட்டல்னு நம்ம சொல்கிறோம். இந்த டேட்டை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம சொல்கிறோம். புரியுதா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்க் ஓவர் டிராஃப்ட்ன்றது ஒரு லயபிலிட்டிஸ். அப்போ பேங்க் ஓடி ஓவர் டிராஃப்ட் எவ்வளோ இருக்குது பாருங்கள், லயபிலிட்டியில் ஒரு 50,000 இருக்குது. ஸோ ஒரு 50,000. ஓகேவா? நெக்ஸ்ட் டெட்டார்ன்றது நமக்கு அசட் எவ்வளோ இருக்குது, ஒரு 1,80,000 இருக்குது. அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ போடணும், 1,80,000. அப்போ 1,80,000 ரூபா. ஓகேவா? நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசிவபிள், இது ஒரு அசட். அப்போ அசட்டில் எவ்வளோ இருக்குது, 70,000 ரூபா. என்ன இருக்குது, பிஆர் பில்ஸ் ரிசிவபிள். அப்போ இது வந்து ஒரு 70,000. ஸோ 70,000 ரூபா. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர்ன்றது கணினி, தமிழில் சொன்னால் கணினி, அது கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு ஃபிக்ஸட் அசட். ஓகேவா? அப்போ கம்ப்யூட்டர் எவ்வளோ இருக்கீங்க, 30. அப்போ 30,000. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மெஷினரி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட். அப்போ மெஷினரி அதுவும் அசட். அப்போ மெஷினரி ஹவு மச், இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 3 lakh இருக்குது. அப்போ 3 lakhs. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைடு நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அனதர் சைடு பாருங்கள், ஸ்டாக்னா சரக்கு இருப்பு. அப்போ ஸ்டாக் இன் ட்ரேடுன்னு இருக்கும் கணக்கில், நான் இங்கே ஸ்டாக்னு எழுதியிருக்கேன், ரெண்டும் ஒன்று தான். புரியுதா? அப்போ அது எவ்வளோ இருக்குது, 1,60,000, 1,60,000 ரூபா. ஸோ 1,60,000 ரூபா. அடுத்து பாருங்கள், கிரெடிட்டார்ன்றது ஒரு லயபிலிட்டி. அப்போ லயபிலிட்டியில் இங்கே கொண்டு வந்து போட்டுடலாமா? அப்போ கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் வந்து இங்கே ஒரு 90,000 இருக்குது. ஸோ 90,000. ஓகேவா? நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள்ன்றது நமக்கு ஒரு லயபிலிட்டி. போன கணக்கில் நம்ம பார்த்தோம், பில்ஸ் பேயபிள்ன்றது ஒரு லயபிலிட்டி. அப்போ பில்ஸ் பேயபிள் எவ்வளோ ரூபா பாருங்கள், 2,40,000. அப்போ 2,40,000. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், கேஷ்ன்றது நமக்கு என்னது, ஒரு அசட். அப்போ அசட் சைடில் கேஷ் எவ்வளோ ரூபா, கேஷ் பாருங்கள் 60,000 ரூபா இருக்குது. ஒரு 60,000 rupees இருக்குது. ஓகேவா? இப்போ இதை என்ன செய்கிறோம், ஃபைனல் பண்ணிடும். ஓகேவா? இதை ஃபைனல் பண்ணிடுறோம். இப்போ எந்த சைடு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எந்த சைடு கூட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் சைடு கூட இருக்கும். அப்படி உங்களுக்கு புரியாத பட்சத்தில் எப்பயுமே அசட் கூட தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது கேபிட்டல் தான். அப்போ அசட்னுடைய வேல்யூ கூட இருந்து நமக்கு இந்த லயபிலிட்டியுடைய வேல்யூ கம்மியாக இருந்தால் தான் நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், இந்த கேபிட்டலை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அசட்டில் தான் என்ன இருக்கும், கூட இருக்கும். இப்போ இந்த கணக்கை என்ன செய்யறேன்னா நான் டேலி பண்ணுறேன். டேலி பண்ணிட்டோம்னா
இதனுடைய அமௌண்ட் என்ன இருக்குது பார்ப்போமா? சரி, இப்போ அசட்டை பூரா நீங்கள் டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணிங்கன்னா இங்கே 1,80,000 இருக்குது. அப்போ 1,80,000, அடுத்து ஒரு 70, அடுத்து என்ன இருக்குது ஒரு 30, அடுத்து என்ன இருக்குது இங்கே ஒரு 3 lakhs உள்ளே நான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை 3 lakh. இங்கே எவ்வளோ இருக்குது? இது ரெண்டே ஆட் பண்ணால் ஒரு 2,20,000 வச்சுக்கோங்களேன். அப்போ 0, 15, 18, 20, 2, 3, 6, 8, ஒரு 8 lakhs கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது? ஒரு 8 lakhs நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த 8 lakhs-ஐ இங்கே கொண்டு வரணும். 8 lakhs. ஓகேவா? அப்போ இந்த 8 lakhs இங்கே நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை என்ன செய்யணும்னா இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணணும். லைபிலிட்டி பூரா ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், ஒரு 2,40,000. ஓகேவா? இந்த இடத்துல நான் எழுதுகிறேன். இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? ஒரு 1,40,000. இந்த மாதிரி எழுதக்கூடாது, தனியாக தான் எழுதணும். புரியுதா? நான் சும்மா இங்கே எழுதியிருக்கிறேன், இப்படி எழுதக்கூடாது. புரியுதா? இதுக்கு ரஃப் ஷீட் வாங்கி அதில் தான் நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சரி, இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? ஒரு 2,40,000. ஸோ டோட்டலி 80, 380. புரியுதா? 3,80,000 கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே எவ்வளோங்க இருக்குது? இங்கே ஒரு 8 lakhs இருக்குது. அப்போ ஒரு 8 lakhs-ல் ஒரு 3,80,000 கழிச்சிருங்க, லெஸ் பண்ணிடுங்க. அப்போ மீதி எவ்வளோ வரும்? இது ஒரு 20, இங்கே ஒரு 4. அப்போ 4,20,000 கிடைக்குதா? இந்த 4,20,000 நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ். 4,20,000 நமக்கு என்னது? கேபிட்டல். ஆக்சுவலி இந்த இடத்துல இது பேர் என்னதுன்னா கேபிட்டல் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இது பேர் என்ன அப்படின்னா க்ளோசிங்கில் இருக்குது. பாருங்கள், டேட்டை பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க 31ன்னு. அப்போ இது வந்து என்னது? கேபிட்டல் போது க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் புரியுதா? நான் கீழே எழுதியிருக்கேன் க்ளோசிங்னு. இது ஆக்சுவலி இது க்ளோசிங் கேபிட்டல் தான். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா? புக்கில் முதல் எடுத்தோடனே ஆன்சர் இதுதான் கொடுத்துருப்பாங்க, 4,20,000. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றாங்கணங்களுடைய ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அதை இங்கே நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். புரியுதா? அதை இங்கே யூட்டிலைஸ் பண்ணுறோம் இருந்தால் இப்போ பாருங்கள், இந்த கணக்கை நான் ரஃப் பண்ணிவிட்டு இதில் மேலே இப்போ நான் எழுதுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த இது எப்படி ப்ராஃபிட்டா லாஸான்றதை இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இப்போ பாருங்கள், 4,20,000. 4,20,000. ஓகேவா? ஃபார்மெட் ப்ராரம். ஃபார்மெட் நான் ஏற்கனவே ரீகால் பண்ணுறேன், திருப்பி இருக்கா? க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங் மைனஸ் இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் மைனஸ் அடிஷனல் கேபிட்டல் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எழுதியாச்சு. ஆட் டிராயிங் செலவு. டிராயிங்ஸ் எவ்வளோ பார்த்தோம்? வித்ட்ராவல் இங்கே எவ்வளோ பார்த்தோம்? 30,000 பார்த்தோம். ஓகேவா? அப்போ வித்ட்ராவல் ஒரு 30,000. அப்போ 4,50,000 மைனஸ் லெஸ் அடிஷனல் கேபிட்டல் ஆர் இன்ட்ரடியூஸ் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு 40,000 rupees கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஒரு 40,000 கொடுத்துருக்குறாங்க, கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதிலிருந்து லெஸ் பண்ணால் 4,10,000 rupees கிடைக்கும். ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 4,10,000. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்தது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள், கணக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் 1st April 2018 ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 1,20,000. அப்போ 1,20,000 நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? 0,0,0,0. இப்போ 9, இங்கே 2. அப்போ 2,90,000 கிடைக்குதா? இந்த 2,90,000 அமௌண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் ப்ராஃபிட். இதுக்கு பேர் தான் என்னது? ப்ராஃபிட். இந்த கணக்கினுடைய ஆன்சர் இதுதான். ஓகேவா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு? 2,90,000 கிடச்சிருச்சு. ஓகேவா? இதில் என்ன கஷ்டம் நமக்கு பாருங்கள், திருப்பி ஒருக்க நம்ம பார்ப்போம். எப்பயும் போல் நீங்கள் அசட்டா லைபிலிட்டியான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துட்டாங்க? ஃபஸ்ட்டு பிகினிங் கேபிட்டல் கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அதுவும் கொடுக்கலன்னு வைங்களேன், இப்போ அடுத்த கணக்கு நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 2 கேபிட்டலுமே இருக்காது. ஓப்பனிங் இருக்காது, க்ளோசிங் இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஓப்பனிங் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் கொடுத்துட்டாங்க, அதனால் இதை ஓப்பனிங் கேபிட்டலாக வச்சுக்கணும். இதை வந்து என்ன செய்கிறீங்க? இப்போ கண்டுபிடிக்கிறது க்ளோசிங் கேபிட்டலாக வச்சுக்கிறோம்.
அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு 4,20,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம முதல் கணக்கினுடைய ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அது அப்படியே என்ன செஞ்சிட உள்ள கொண்டு வந்துடும். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ஒரு 4,20,000 ப்ளஸ் ட்ராயிங் ருபீஸ் ஒரு 30,000, ஸோ டோட்டலி 4,50,000 லெஸ் இல்லை அடிஷனல் கேபிட்டல் ஒரு 40,000. ஸோ இதிலிருந்து லெஸ் பண்ணால் நமக்கு 4,10,000. அடுத்து லெஸ் இன் ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000. ஸோ இதிலிருந்து இதை லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 2,90,000 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். புரியுதா? எக்ஸாமில் எழுதும்போது இதை இப்படி தனியாக நம்ம கட்டம் போட்டு எழுதிக்கலாம், அல்லது ப்ராஃபிட்னு சொல்லி தனியாகவே எழுதிட்டிங்கன்னா சூப்பராக மார்க் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்குள்ள போயிடுவோமா? ஓகே. இப்போ அடுத்த சம் பாருங்கள். எக்ஸசைஸ் வந்து 8 பார்க்க போகிறோம். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய சம். புரியுதா? இதில் இருந்தால் பரீட்சையில் நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய கணக்கில் இது ஒன்று. புரியுதா? இந்த மாடலில் இருக்கும். இதுக்கு இதே மாதிரி அடுத்த கணக்கும் ஒன்று இதே தான், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம இந்த கணக்கை நம்ம அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன், என்னென்ன வருன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கணக்குக்குள்ளே இப்போ போவோம். ராஜு does not keep in a proper books of accounts following in a detail are taken from these records. பர்டிகுலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பர்டிகுலர் ரோ இது. அடுத்து வந்து பாருங்கள் 1/1/2018 ரோ. அடுத்து வந்து பாருங்கள் 31/12/2018 ரோ. அப்போ கேஷ் அட் அ பேங்க்னு கொடுத்துருக்காங்க rupees 80,000 and 90,000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து 1,80,000 and 1,40,000. டெடார் வந்து பாருங்கள் 90,000 and 2 lakhs. சண்டரி கிரெடிட்டார் 1,30,000 and 1,95,000. பேங்க் லோன் ஒரு 60,000 and 60,000. பில்ஸ் பேயபிள் rupees ஒரு 80,000 and 45,000. பிளான்ட் அண்ட் மெஷினரி 1,70,000 and 1,70,000. புரியுதா? இது வரைக்கும் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் என்ன பாருங்களேன். டூரிங் த இயர் he introduced further capital of rupees 50,000. இந்த ஃபர்தர் கேபிட்டல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிஷனல் கேபிட்டல்னு அர்த்தம். ஓகேவா? அடிஷனல் கேபிட்டல் ஆர் இன்ட்ரடியூஸ் கேபிட்டல் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ இதுக்கு 3 பேர் இருக்குது. ஓகேவா? சரி, இது வந்து எவ்வளவு? ஒரு 50,000 ரூபா. அண்ட் வித்ட்ரூன்றது இங்கே வித்ட்ராவல்ஸ் நான் எழுதியிருக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா, அதாவது 2,500 per month from the business for use in a personal use. Prepare a statement of profit or loss with the above information. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இது. இந்த அக்கௌண்ட் அப்படி என்ன செஞ்சுருக்கோம் நம்ம இங்கே நான் சுருக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் பாருங்களேன், எதுவுமே இல்லை. போன கணக்குலையாவது பிகினிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க. இந்த கணக்கில் பாருங்கள் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 1/1/2018 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது பேர் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கக்கூடிய கேபிட்டலுக்கு பேர் என்னது அப்படின்னா பிகினிங் கேபிட்டல். 31/12 இருக்கா, இந்த 31ன்றால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து 2 நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்? 1/1/2018 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2018 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா நமக்கு 2 கேபிட்டலையும் நம்ம என்ன செய்யலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸான்றது நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ நம்ம கணக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஆன்சருக்குள்ளே போயிடுவோமா? ஓகே. இப்போ பாருங்கள், இதை 2 கேபிட்டலே நான் கண்டுபிடிச்சிட்டு இங்கே நான் என்ன செஞ்சுறேன்? உங்களுக்கு ஆன்சர் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டும் நான் எழுதுறேன். யாருடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்? மிஸ்டர் ராஜு. புரியுதா? அப்போ ராஜு மேலே தலைப்பு கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ ராஜூஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். எந்த டேட் பார்த்தீங்களா? 1/1/2018 அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதை நம்ம லயபிலிட்டி இருக்குது, லயபிலிட்டிஸ். இங்கே என்ன இருக்கும்? அசட்னு இருக்கு, அசட்ஸ். ஓகேவா? இப்போ நான் அவுட்டர் கால ரோ மட்டும் நான் போட்டிருக்கேன், இன்னர் கால ரோ நான் என்ன செய்யல போடலை. ஓகேவா? சரி, இப்போ அவுட்டர் காலம் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம எடுத்துக்கோம். இப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எது அசட் எது லயபிலிட்டி அப்படின்னு.
திருப்பி ஒருக்கா நம்ம பார்ப்போமா? இப்போ கேஷ் அட் பேங்க்னு இருக்குது, ஃபுல் ஃபார்மில் இருக்குது. அப்போ கேஷ்னாலும் சரி பேங்க்னாலும் சரி எல்லாமே நமக்கு என்ன தான்? அசட் தான். அப்போ இது அசட். ஃபஸ்ட்டுக்குரியது என்னது? அசட். ஸ்டாக் இன் ட்ரேட், ஸ்டாக் எல்லாமே ஒன்று தான். அப்போ இதுவும் அசட். டெட்டார், டெட்டார்னாலும் ஒன்று தான், சண்டே டெட்டார்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அதுவும் அசட். கிரெடிட்டார்ன்றது ஒன்று தான். அதே மாதிரி சன்றி கிரெடிட்டார்னாலும் ஒன்று தான். சன்றினா பற்பல அப்படின்ற தமிழில் சொல்லுவாங்க. பற்பல கடனாளிகள் அண்ட் பற்பல கடனீந்தோர் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? நான் சொல்கிறது சன்றி கிரெடிட்டார், கிரெடிட்டார் தான் ஒன்று, டெட்டாரும் கிரெடிட்டார் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிடுறீங்க. இது வந்து நமக்கு லயபிலிட்டி. ஓகேவா? அதே மாதிரி பேங்க் லோன், பேங்க் லோன்றது ஒரு லயபிலிட்டி. ஸோ இதுவும் நமக்கு லயபிலிட்டி. பில்ஸ் பேயபிள் இது ஒரு லயபிலிட்டி. அப்போ இதுவும் லயபிலிட்டிஸ். பிளான்ட் அண்ட் மிஷினரி நமக்கு தெரியும் ஏற்கனவே அசட். ஸோ இது அசட்ஸ். அப்போ எது எது எந்த சைடில் எழுதுன்ற விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இங்கே கொண்டு வந்து போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கணக்குள்ளே போயிடலாமா? இப்போ பாருங்கள், எது எதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கேஷ். இந்த ரோவை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இந்த ரோவை நம்ம எடுத்துக்கிற கூடாது இப்போதைக்கு. அப்போ இந்த ரோவை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ கேஷ், கேஷ் அட் பேங்க்னு இருக்கு, அப்படியே எழுதிருக்கு. கேஷ் அட் பேங்க் எவ்வளோ ரூபா இருக்குது பாருங்கள்? ஒரு 80,000 இருக்குது. ஸோ 80. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஸ்டாக். ஸ்டாக் ஒரு ஒன் ஆஃப் த அசட். இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? அது ஒரு 1,80,000 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டெட்டார். டெட்டார் ஹவு மச்? எவ்வளோ இருக்குது? அது ஒரு டெட்டார் வந்து ஒரு 90,000. அப்போ 90. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள்? கிரெடிட்டார். கிரெடிட்டார்ன்றது நமக்கு லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ். அப்போ கிரெடிட்டார்ஸ் எவ்வளோங்க இருக்குது? கிரெடிட்டார் வந்து பார்த்தோம்னா நமக்கு 1,30,000 இருக்குது. அப்போ 1,30,000. ஓகேவா? நெக்ஸ்ட் முடிஞ்சு கிரெடிட்டார் பார்த்துட்டோம். அடுத்து பேங்க் லோன் எவ்வளோ இருக்குது? ஒரு 60,000 இருக்குது. அப்போ பேங்க் லோன், பேங்க் லோன் ஒரு 60,000 ரூபா இருக்குது. அப்போ 60,000. ஓகேவா? பேங்க் லோன். பில்ஸ் பேயபிள் எவ்வளவு? 80. அப்போ பில்ஸ் பேயபிள் நமக்கு என்ன தான்? ஒரு லயபிலிட்டி. அப்போ பில்ஸ் பேயபிள். இப்போ பில்ஸ் பேயபிள் எவ்வளோ இருக்குது? ஹவு மச்? இங்கே எவ்வளோ இருக்குது? இது ஒரு 80,000 இருக்குது. ஸோ 80,000. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி நமக்கு இங்கே சொன்ன மாதிரி அசட். அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி, பிளான்ட் அண்ட் மிஷினரி. அப்போ பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளவு? ஒரு 1,70,000. அப்போ 1,70,000. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன செய்கிறோம்னா க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டலுக்கு பேர் பிகினிங் கேபிட்டல். ஓகேவா? அப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள். இது ஒரு 80, இது ஒரு 180, இது ஒரு 90, இது ஒரு 170. 0, 25, 30, 32, 5,20,000 கிடைக்குமா? ஓகே. இப்போ இதை பூரா நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 130, இது ஒரு 60, இது ஒரு 80. அப்போ 0, 17, 2,70,000. 2,70,000. ஸோ இதில் இருந்து இதை லெஸ் பண்ணிடுங்க. லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள்? 5. ஓகேவா? 2. அப்போ 2,50,000 கிடைக்குமா? 2,50,000 ரிமைனிங் பேலன்ஸ் கிடைக்கும். அப்போ 5,20,000 இங்கே கொண்டு வந்துட்டோம். இதிலேருந்து இதை கழிச்சோம்னா ரிமைனிங் பேலன்ஸ் 2,50,000 நமக்கு கிடைக்குது. இந்த 2,50,000 இருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு ஆன்சர். என்ன ஆன்சர்? கேபிட்டல். அப்போ கேபிட்டல்ன்ற வார்த்தை வரும்போது என்ன கேபிட்டல்? பிகினிங் அல்லது ஓப்பனிங். அப்போ இங்கே ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஏன்னா டேட் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/1 மென்ஷன் பண்ணதுனால இதை என்ன செஞ்சிட்டோம்? ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? சரி, இதோடு அப்படியே கண்டினியூஸாக என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டாவதுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நான் போட போகிறேன். ஓகேவா? அதனால தான் நான் இந்த சின்னதாக எழுதுறேன். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்.
அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸ். நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடாது, தனித்தனியாக எழுதணும். இது தனியாக எழுதணும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். புரியுதா? டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபையர்ஸில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 31/12/2018 இருக்குது. அப்போ 31/12/2018. ஓகேவா? அப்போ இதுவும் என்ன இருக்கும், இதுவும் அதே தான், சேம் லயபிலிட்டிஸ், இது அமௌண்ட்ஸ், இங்கே என்ன வரும் அசட்ஸ், இங்கே என்ன வரும் அமௌண்ட். ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன செய்வோம், இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதே தான் சேம். எப்படி நீங்கள் ஃபஸ்ட் ரோவை எடுத்தீங்களோ அதே மாதிரி செகண்ட் ரோ. ஏற்கனவே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், எது அசட் எது லயபிலிட்டின்றது ஏற்கனவே நமக்கு தெரியும். அதனால் திருப்பி ஒருக்கா இந்த இதை நம்ம எழுதணும். இப்போ பாருங்கள், கேஷ் அட் பேங்க் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த ரோவை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குது. அப்போ 90,000. ஓகேவா? அப்போ 90,000 90. நெக்ஸ்ட் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1,40,000. அப்போ ஸ்டாக் 1,40,000. நெக்ஸ்ட் டெட்டார் ரோல் எவ்வளோ இருக்குது, 2 lakhs. அப்போ டெட்டார்ஸ் 2 lakhs. அடுத்து கிரெடிட்டார் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 1,95,000 இருக்குது. அப்போ கிரெடிட்டார்ஸ் 1,95,000 rupees ஒன்று. அடுத்து லோன் எவ்வளோ இருக்குது, 60,000. அப்போ லோன் பேங்க் லோன் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, பேங்க் லோன் எவ்வளோ இருக்குது 60. அப்போ 60,000 ரூபா. அப்போ இங்கே 60,000 ரூபா. நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள், அது ஒரு லயபிலிட்டி தானே. அப்போ பில்ஸ் பேயபிள் ஹவு மச், அது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 45,000 rupees இருக்குது. ஸோ 45,000. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மெஷினரி. அப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரின்றது நமக்கு அசட். பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ இருக்குது, 1,70,000. இப்போ அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா சேம் இதே கணக்கு தான். அதில் ஒரே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இதிலே உங்களுக்கு சேர்த்து நான் சொல்லிடுறேன். அப்போ நம்ம அடுத்த சம் நம்ம என்ன செஞ்சலாம், ஈஸியாக நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? சரி, என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு அசட் அப்படின்னா இதில் எது அசட்டாக எடுத்துக்கலாம், இந்த டெட்டார் மெயினாக எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டெட்டாரில் வந்து சில பேர் பணம் கொடுக்க மாட்டாங்க. டெட்டார்னா யாரு, நம்மகிட்ட கடனுக்கு சரக்கு வாங்கினது. அவர் திடீர்னு என்ன செஞ்சலாம், செத்து போயிடலாம், அல்லது ஒரு ஊரை விட்டு கூட போயிருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வரல அப்படின்னா என்ன அர்த்தம், அது பேட் டெட்ஸ். வரவே வராதுன்னு ஒதுக்குனா பேர் என்னது, பேட் டெட்ஸ். இன்னொரு டெட்ஸ் இருக்குது, பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். அவர் நல்லவர் தான், ஆனால் பணம் இன்னும் என்ன செய்யலாம், நமக்கு வந்து சேராது. அப்போ பர்டிகுலர் டயத்துக்குள்ளே நமக்கு கொடுக்கலைன்னா அது டவுட்டில் இருக்கும். அதாவது பணம் வரும் அல்லது வராமல் கூட இருக்கலாம். அதாவது சந்தேகம், டவுட்ஸ். அந்த டவுட்டில் ஒதுக்கக்கூடியது இப்போதைக்கு நமக்கு அது லாஸ். பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்றது நமக்கு ஒரு லாஸ். அப்போ அவங்க கொடுத்துருப்பாங்க, ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க, ப்ரொவைட் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 5% அப்படி கொடுத்துருக்கலாம். அடுத்தது பிளான்ட் அண்ட் மிஷினரி 10% டெப்ரிசியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு லாஸ். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த டெட்டாருக்கு ரோ இருக்கு இல்லையா, இந்த டெட்டார் இங்கே எவ்வளோ இருக்காங்க, 2 lakhs இருக்கு. இந்த 2 lakhsல 5% என்னன்னு பார்ப்போம். அப்போ இது இன்னர் களத்துக்கு வந்துடும். இந்த 2 lakhன்றது எங்கே வந்துடும், இன்னர். இந்த இதில் நான் போடலை, ஆனால் 2 lakhsன்றது இன்னர் களத்தில் வந்துடும். இந்த இன்னர் கணத்தில் 2 lakhs இன்ட்டு 5%னா 5,500. அப்போ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ என்ன செஞ்சிருவோம், அடிச்சிடுவோம். ஸோ இதிலேருந்து இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு 10,000 rupees நமக்கு கிடைக்கும். புரியுதா? இந்த 10,000 rupees இதிலேருந்து இதை என்ன செய்யணும், 2 lakhலேருந்து லெஸ் பண்ணிட்டா ரிமைனிங் பேலன்ஸ் 1,90,000 இருக்கும். அதுதான் அவுட்டர் காலத்தில் இருக்குது. புரியுதா? அப்போ அதை எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி எழுதியிருப்போம். அதாவது டெட்டார்ஸ் இன்னர் காலத்தில் என்ன இருப்போம், 2 lakhன்னு எழுதியிருப்போம். இந்த 2 lakhல இருந்து மைனஸ் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து எவ்வளவு, ஒரு 10,000 rupees இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதில் இருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்,
1,90,000 rupees கிடைச்சிருக்கோம். இதைத்தான் நம்ம என்ன செய்வோம்னா இன்னர் காலத்தில் எழுதி இந்த 1,90,000 மட்டும்தான் இங்கே என்ன வரும், அவுட்டர் காலத்தில் வரும். இதுதான் அடுத்த சம்மில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ரெண்டு சம்மும் ஒன்று தான், புரியுதா? அப்போ அதே மாதிரி தான் இதுவும் பிளான்ட் அண்ட் மிஷினரி அதே மாதிரி தான். ஒரு 10% கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இங்கே எவ்வளோ இருக்குது, 1,70,000 இருக்குது. இதில் 10% 17,000, ஒரு 17,000 கிடைக்கும். அப்போ அந்த 17,000 இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், லெஸ் பண்ணிடும். லெஸ் பண்ணால் ரிமைனிங் அமௌண்ட் என்ன இருக்கும், அவுட்டர் காலத்தில் போட போகிறோம். இதுதான் அடுத்த கணக்கு, அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த கணக்கை நம்ம என்ன செஞ்சுருவோம், இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், இது எவ்வளோ இருக்குது, 1,40,000, இது ஒரு 90, இது ஒரு 2 lakhs. அப்போ 3,17,000 வச்சுங்களேன். அப்போ 0, 10, 13, 20, மிச்சம் 2, 6, 6 lakhs கிடைக்கும். 6 lakhs. ஓகேவா? இந்த 6 lakhs இங்கே கொண்டு வரும். 6 lakhs. ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம்னா இதை பூரா ஆட் பண்ணுறோம். இதை பூரா ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நமக்கு பாருங்கள், 1,95,000. அடுத்து வந்து ஒரு 60,000, இது வந்து ஒரு 45,000. ஸோ 10, 10, 20, மிச்சம் 2, 3 lakhs கிடைக்கும். அப்போ ஏற்கனவே இங்கே 6 lakhs இருக்குது. இந்த 6 lakhs இந்த 3 lakhs நம்ம என்ன செஞ்சிடும், லெஸ் பண்ணிடும். ஓகேவா? அப்போ லெஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோப்பா இருக்கும், 3 lakhs. ஓகேவா? அது பேர் தான் என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். அப்போ 3 lakhs இருக்கு இல்லையா, இது பேர் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல். இதுக்கு இன்னொரு பேர் எண்ட் ஆஃப் த கேபிட்டல், புரியுதா? அல்லது லாஸ்ட் கேபிட்டல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ எண்ட் ஆஃப் த கேபிட்டல். இப்போ பாருங்கள், இந்த கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், இதான் மெயின். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ ரெண்டாவது என்ன கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் கேபிட்டல். இது ரெண்டுமே மொதல் கணக்கில் இல்லை, இது மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். இப்போ இதை சேர்த்து செய்யும், புரியுதா? சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா ப்ராஃபிட்டா லாஸா அதை பார்க்கணும் இல்லையா? இந்த கணக்கு முடியல. அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட். இதைத்தான் நம்ம அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபார்மேட்டுக்கு நம்மளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. க்ளோசிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு, க்ளோசிங் கேபிட்டல் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். எவ்வளோ ரூபா இருக்குது, ஒரு 3 lakhs. இப்போ அடுத்ததாக ப்ளஸ் ட்ராயிங்ஸ் ஆர் ட்ராயிங்ஸ். இந்த ட்ராயிங்ஸை நம்ம என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். இங்கே பாருங்களேன், ட்ராயிங் இங்கே எவ்வளோங்க இருக்குது, 2, அதாவது 2,500 தான் இருக்குது பெர் மந்த். இந்த இடத்துல தான் வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பெர் மந்த்னா ஒரு மாதத்துக்கு 2,500 தான் எடுத்துருக்குறாரு. அப்போ அதை 12ஆல் அதை என்ன செய்யணும், நம்ம மல்டிபிள் பண்ணணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா வெறும் அந்த 2,500 மட்டும் போட்டு கணக்கு செஞ்சுருப்பாங்க. கணக்கு யாருக்குமே வராது. காரணம் என்னென்னா பிஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பிஏன்னா பெர் ஆனம்னு அர்த்தம். ஆனால் ஆனம்னா 1 year, பெர் மந்த்னா 1 month, ஒரு மாதம்னு அர்த்தம். அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பிஎம் கொடுத்துருக்காங்களா, பிஏ கொடுத்துருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நல்லா பார்க்கணும். இங்கே பாருங்கள், பெர் மந்த் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 2,500, 12 மாதத்துக்கு எவ்வளோ? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணுங்கள். பாருங்கள், 2,500 × 12 மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 30,000 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும், 30,000 கிடைக்கும். ஸோ இதிலேருந்து இதை ஆட் பண்ணால் நமக்கு 3,30,000 கிடைக்கும். லெஸ் அடிஷனல் கேபிட்டல் இருக்கா, இருக்குது. ஃபர்தர் கேபிட்டல்னாலும் அடிஷனல் கேபிட்டல்னாலும் ஒன்று தான். அப்போ இதிலேருந்து ஒரு 50,000 என்ன செஞ்சிடும், நம்ம லெஸ் பண்ணோம்னா 2,80,000. அப்போ 2,80,000 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், ஃபர்தர் கேபிட்டல் நம்ம முடிச்சிட்டோம். அப்போ இது பேர் என்னது, ஃபர்தர் கேபிட்டல் அடிஷனல் கேபிட்டல். நான் அடிஷனலே போடுறேன். ஓகேவா? அடிஷனல் கேபிட்டல். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து லெஸ் என்ன, பிகினிங் கேபிட்டல் ஆர் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம, அவ்வளோதான் 2,50,000. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் 30,000 இஸ் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது பேர் என்ன அப்படின்னா ப்ராஃபிட். புரியுதா? நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருச்சு, ஒரு 30,000 நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் வந்து நீங்கள் செஞ்சது சரின்னு அர்த்தம். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் நமக்கு ஃபைனல்.
இவ்வளோதாங்க. இது என்ன பெரிய கஷ்டமா நமக்கு? ரொம்ப சாதாரண மெத்தட். பார்த்தீங்களா, சின்ன சின்ன கணக்கில் இருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய கணக்கில் வந்துட்டோம் பார்த்தீங்களா, எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சோம். ஓகேவா? அடுத்தது இதை திருப்பி ஒரு கறிக்கல் எது பண்ணணுமா? சரி, அதையும் பார்த்துருவோம். ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம். கேஷ் எது, ஸ்டாக் எது, டெட்டார் அண்ட் கிரெடிட்டார், பேங்க்கு எல்லாமே என்ன செய்கிறீங்க, முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அது ப்ரார் என்ன செஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கினுடைய கேபிட்டல் நம்ம போட்டு பார்த்துட்டோம். ஸோ நமக்கு கிடைச்சது இது ஓப்பனிங் கேபிட்டல். அதே மாதிரி தான் செகண்ட் ரோவை எடுத்து என்ன செய்கிறோம், இந்த மாதிரி நம்ம காலத்தை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கிடச்சிருக்கோம். ஸோ இது ஓகே. இதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் மெயினானது. அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருந்தால் ஃபஸ்ட்டாக நீங்கள் எதுவுமே டச் பண்ணிடாதீங்க, இந்த ரோவை எதுவுமே தொடக்கூடாது. அதான் எப்பயும் போல தான் இருக்கும். எப்பயும் போல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, கேபிட்டல் கண்டுபிடிச்சிருங்க. சப்போஸ் இந்த வரக்கூடிய இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தால் செகண்ட் ரோவில் மட்டும் இருக்கக்கூடிய, அதாவது செகண்ட்னா என்ன அர்த்தம், க்ளோசிங் கேபிட்டல் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் மட்டும்தான் இதை பூராத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், அட்ஜஸ்ட்மெண்ட்டாக லெஸ் பண்ணணும். அந்த இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வரல தேவையில்லாமல் ஃபஸ்ட்டில் போய் நீங்கள் கை தொட்டிங்கன்னா எல்லா கணக்குமே தப்பாக போகும். ஓகேவா? அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதில் மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல இன்னர் காலம் போட்டு அதை நம்ம சரி கட்டணும். ஓகேவா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்த கணக்கு நம்ம போயிடலாமா? சரி, அடுத்த கணக்கு நம்ம போவோம். ஓகே ஓகே இப்போ நம்ம 10வது சம்மை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 10வது சம்முக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்டை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் இன் அ ஃபார்மேட். புரியுதா? ஃபஸ்ட்டு வந்து டெட்டார்னா யாருன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்மகிட்ட கடன் அடிப்படையில் எவர் ஒருவர் சரக்குகளை வாங்குகிறாரோ அவரை நம்ம டெட்டார் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த டெட்டாரினுடைய ஃபார்மேட்டில் பாருங்கள், டோட்டல் டெட்டாரினுடைய ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயினாக இது ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போயுமே டெபிட் சைடில் தான் இருக்கும். பாருங்கள், டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. புரியுதா? 2 சைடு இருக்குது. நம்ம டெபிட் சைடு இதை மட்டும் நம்ம பாருங்கள், இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் கிரெடிட் சைட்ஸ் இது 2 மட்டும்தான் டெபிட்டில் இருக்கும். மீதி எது வந்தாலும் நம்ம கிரெடிட் தான். அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சைட்ஸ். அடுத்து இங்கே பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார். டெட்டார்ட்ட இருந்து நம்ம பணம் வாங்கியிருந்தாலோ அல்லது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, சேல்ஸ் ரிட்டர்ன். அதே மாதிரி டிஸ்கவுண்ட், இவருக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? டிஸ்கவுண்ட் அலௌடு நம்ம கொடுத்துருப்போம். அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அலௌடு இருந்தாலும் இங்கே வந்துடும். ஓகேவா? அப்போ பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார், அடுத்து ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ஆர் சேல்ஸ் ரிட்டர்ன், அடுத்து பேடட்ஸ், அடுத்து டிஸ்கவுண்ட் அலௌட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். இதுதான் மெயினானது. இப்போ நம்ம கணக்கில் எது கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இதுதான் கேட்பாங்க. புரியுதா? கிரெடிட் சேல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லாமே கொடுக்கும்போது நம்ம பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், எல்லாமே இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டையும் டேலி பண்ணும்போது நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய இந்த ஆன்சர் தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு. சில நேரங்களில் சில கணக்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2 கொடுத்துருவாங்க. டெபிட் சைடில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸும் கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்வது எதுவாக இருக்குன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார், இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க சில கணக்குகளில். இன்னொரு சில கணக்குகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கணக்கில் ஒரு கணக்கு வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கேட்கலாம். இந்த 4 தவிர கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா? இதுக்குள்ளே கேட்கறதுக்கு வேற வாய்ப்பு எதுவுமே இருக்காது. ஓகேவா? அப்போ மெயின் கான்செப்ட் எதுனா இதுதான், கிரெடிட் சேல்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ்னோடனே உங்களுக்கு எங்கே ஞாபகம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் டெட்டார்ஸ் வந்து நமக்கு ஞாபகம் வந்துடணும். புரியுதா? இப்போ நம்ம 10வது சமாதத்தை நம்ம இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதா? அப்போ கிரெடிட் சேல்ஸ் ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ்னால இந்த ஃபார்மேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கணக்குள்ள போயிடலாமா? ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா 10வது சம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். இதுதான் கணக்கு. இதை வந்து நான் கொஞ்சம் சுருக்கமாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். பர்டிகுலர் இருக்கும், இது வந்து பர்டிகுலர் காலம். புரியுதா? இது எப்பயுமே பர்டிகுலர்னு கொடுத்துருப்பாங்க. அவன் பர்டிகுலரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து அமௌண்ட் ரோ. புரியுதா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெட்டார் ஆன் 1 April 2018 ஆர் 19 ஏதோ ஒரு இயர். அப்போ டெட்டார்ஸ் 1 April 2019 எவ்வளோ ரூபா இருக்குது அப்படின்னா 1 lakh இருக்குது. அடுத்து பாருங்கள், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் எ டெட்டார் ருபீஸ் 2,30,000 2,30,000 இருக்குது.
அடுத்து பாருங்க டிஸ்கவுண்ட் அலவுட் எவ்வளோ இருக்கு ஒரு 5000 இருக்கு. அடுத்து ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் ருபீஸ் 25,000 அண்ட் டெடார் ஆன் 31st March 2019 வந்து எவ்வளோ இருக்கு ஒரு 1,20,000 இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ப்ராப்ளம். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்தை இந்த ஃபார்மெட்டை அப்படியே நான் வெறும் எக்ஸை மட்டும் நான் அழிச்சிருக்கிறேன். இப்போ நான் அப்படியே என்ன செய்ய போகிறேன் உள்ள பிட்டப் பண்ண போகிறேன். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்மெட்டை எப்படி நான் உள்ள சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள் டெடார்ஸ் 1st April 2019 சாரி இந்த இடத்துல 18 தான் 2018 இங்கே தான் 2019. அப்போ 2018 எவ்வளோ இருக்குது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 1 lakhs இருக்குது. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னாலே நமக்கு எங்கே வந்துடும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டெடார்ஸினுடைய டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸும் கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் வரும். மீதி பூரா எங்கே வரும்னு சொல்லியிருக்கேன் கிரெடிட் சைடில் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எழுதலாமா? அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே எவ்வளோப்பா இருக்குது 1 lakh இருக்கு. ஓகேவா? சரி அடுத்து கேஷ் ரிசீவ்டு வரும் டெடார் ஃபுல்லாக இருக்கும். அந்த கேஷ் ரிசீவ்டு வரும் டெடார் இங்கே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா 2,30,000. ஸோ இங்கே பாருங்கள் கேஷ் ரிசீவ்டு வரும் டெடார் ஒரு 2,30,000. இதை கொண்டு வந்தால் நம்ம என்ன செஞ்சிடறோம் கிரெடிட் சைடில் அவுட்டர் காலத்தில் நம்ம எழுதிடுறோம். அடுத்து பாருங்கள் டிஸ்கவுண்ட் அலவுடுனா நம்ம டெடாருக்கு நம்ம கொடுக்குது அலவுடு அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம் வாங்கக்கூடிய அந்த சரக்கில் இப்போ 1 லட்ச ரூபா தர வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு 2,000 ஒரு 1000 நீ டிஸ்கவுண்ட்டாக வச்சுக்க அப்படின்னு அவரை நம்ம கொடுத்துட்டு அந்த பணத்தை நம்ம என்ன செய்யறது வாங்குறது. அதுதான் டிஸ்கவுண்ட் அலவுடு நாம் பண்ணுறோம். அப்போ அதுவும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதில் தூக்கி என்ன செஞ்சிடணும் ஒரு 5,000 கொண்டு வந்து இதோட போட்டுருணும். அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் இப்போ 3 நம்ம கொண்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் உள்ள வருது. புரியுதா? சேல்ஸ் ரிட்டர்ன் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ். புரியுதா? நாம் வித்த சரக்கு ஏதாவது ஒரு டேமேஜில் நமக்கு டெடார் திருப்பி அனுப்புனாருன்னா அதை தான் என்ன சொல்கிறோம் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது எவ்வளோ இருக்குது பாருங்கள் 25,000 இருக்குது. ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்ன்றது இது ரெண்டும் சேர்ந்தது தான். இது ஏதாவது ஒன்று தான். புரியுதா? ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ 25,000. ஓகேவா? அடுத்து பாருங்கள் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க டெடார்ஸ் 31st March 2019 இஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ க்ளோசிங்கினுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே 1,20,000 இருக்குது. ஸோ 1,20,000 இவ்வளோ தான் கணக்கு. ஓகேவா? இப்போ இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் கூட இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு கிரெடிட் சைடில் தான் நமக்கு கூட இருக்குது. அப்போ கிரெடிட் சைடில் இதை நம்ம டேலி பண்ணுறோம். டேலி பண்ணும்போது எவ்வளோ இருக்குது பாருங்கள் இங்கே 2,30,000 இருக்குது. இது ஒரு 25,000 இருக்குது. அடுத்து இங்கே எவ்வளோ இருக்குது ஒரு 5,000 இருக்குது. இங்கே ஒரு 1,20,000 இருக்குது. ஸோ மிச்சம் 4 6 8 3 அதாவது 3,80,000 வருது. 3,80,000 இதான் அவுட்டர் இந்த இதில் இருந்து என்ன செஞ்சிடறோம் நம்ம கிரெடிட் சைடில் இருந்து இப்போ டெபிட் சைடுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 3,80,000 3,80,000 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு 1 lakh தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 2,80,000 rupees இருக்கும். இது ஆன்சர். புரியுதா? இதுதான் ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபார்மெட்டை அப்படியே உள்ள கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கு சில நேரங்களில் டவுட் வரும் சார் இந்த இடத்துல பேட் வேர்ட்ஸ் இல்லையே இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன நமக்கு என்ன ஃபார்மெட்டில் வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்குறோம். இதில் பேட் வேர்ட்ஸ் கொடுக்கல. அப்போ அதை என்ன செஞ்சலாம் எடுத்துடலாம் அல்லது நீங்கள் எழுதி நீங்கள் கோடு போட்டோம்னாலும் தப்பு கிடையாது. நமக்கு தேவை இதுதான் ஃபார்மெட். ஓகேவா? சரி இப்போ திருப்பி ஒருக்கா ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். இது ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயும் போல் டெபிட் சைடு அதை டெபிட் சைடில் போட்டுருங்க. அடுத்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெடார்ஸ்ன்றது நமக்கு எப்பயுமே கிரெடிட் சைடு. ஏன்னா இதை 2 தவிர மீதி பூரா நமக்கு கிரெடிட் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதை கிரெடிட்டில் போட்டுருங்க. டிஸ்கவுண்ட் அலவுட் அதே மாதிரி கிரெடிட் சைடு. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸும் அதே மாதிரி கிரெடிட் சைடு. அடுத்து டெடார் ஆன் 31st March 2019ன்றது ஒரு 1,20,000 அதையும் கிரெடிட் சைடில் போட்டுரும். ஸோ 2 சைடையும் நம்ம டேலி பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 2,80,000 கிடைக்குது. இதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த சமுக்கு போயிடலாமா? ஓகே.